எத்தனையோ மாரியம்மன் கோயில்கள் இருந்தாலும் கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்குன்னு தனி சிறப்பிடம் இருக்குதுங்க. அவினாசி திருப்பூர் பகுதி மக்களால் கண்கண்ட தெய்வமாக கருவலூர் மாரியம்மன் போற்றப்படுறாங்க. மற்ற மாரியம்மன் கோவில்கள் எல்லாம் மாரியம்மன் அமர்ந்த நிலையில தாங்க தரிசனம் கொடுப்பாங்க. ஆனால் கருவலூரில் மட்டும்தாங்க மாரியம்மன் நின்ற நிலையில நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இது வந்து தனி சிறப்பாக போற்றப்படுதுங்க. கருவலூர் மாரியம்மன் திருக்கோயில் சிறப்பான ஒரு கோயில். இந்த கோயில்ல வந்து கண்ணு சுத்தம் ஊத்துனா கண்ணு நல்லா தெரியுவாங்க. இந்த பகுதியை சேர்ந்த நிறைய மக்கள் தங்களுக்கு நோய் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல டாக்டர் கிட்ட போறாங்களோ இல்லையோ கருவலூர்ல போய் உப்பு மிளகு வாங்கி போட்டு வந்தா சரியாயிரும்னு கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து மாரியம்மனை வேண்டி உப்பு மிளகு வாங்கி போட்டு போறாங்க. அப்படி மாரியம்மனை வேண்டி உப்பு மிளகு வாங்கி போட்டு போனா அவங்க நோய் குணமாகிறது இப்ப வரைக்கும் கண் கூட நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த சாமி வந்து கண் பிரச்சனைக்கு வந்து ரொம்ப புகழ்பெற்ற சாமி. எனக்கு சொந்தக்காரங்க வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பையனுக்கு வந்து தந்தை மாமூன்னு சொன்னாங்க. ஆனா வந்து இந்த சாமிக்கு வந்து வேண்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஆபரேஷன் மூலமா அந்த பையனோட கண்ணு சரியாயிடுச்சு. வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போனாங்க. கருவலூர் மாரியம்மனோட மகிமைக்கு எடுத்துக்காட்டா நிகழ்காலத்தில் நடந்த 2 சம்பவங்கள் சொல்லப்படுதுங்க. ஒன்று, அருப்புக்கோட்டையை சேர்ந்த தம்பதிக்கு இரட்டை குழந்தைகள் இருந்தாங்க. இரட்டை குழந்தைகளுக்குமே பேச்சு வரலீங்க. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எத்தனையோ கோயில்களுக்கு போனாங்க, எதுலையுமே அவங்களுக்கு பலன் கிடைக்கலைங்க. அதுக்கப்புறம் கருவலூரில் வந்து மாரியம்மனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டு இருக்கிறாங்க. மாரியம்மன் அருளால் அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வந்திருக்குதுங்க. அம்மா வந்து மகமாய் மாரியம்மா எல்லாத்தையும் நல்லா பாப்பா. கண்ணு தெரியலினாலே என்ன கஷ்டமா இருந்தாலே அம்மா அப்படியே குழந்தையாட்டம் ஆதரிப்பா. அம்மாவை பத்தி பேசுறதுக்கு சொன்ன வார்த்தையே இல்லை. இன்னொரு சம்பவம் என்னன்னா, மைசூரை சேர்ந்த ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போயிடுச்சுங்க. டாக்டர் அவருக்கு திரும்பவும் கண் பார்வை கிடைக்கிறது சிரமம்னு சொல்லிட்டாங்க. அவங்க கருவலூர்ல வந்து 48 நாள் மாரியம்மனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டு இருக்கிறாங்க. மாரியம்மன் அருளால அவருக்கு மீண்டும் பார்வை கிடைச்சிருக்குதுங்க. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தியமான கோயில். கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து வேண்டி வழிபட்டா கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுமே குணமாகுதுங்க. அதனாலதான் இங்க வர பக்தர்கள் கண்ணடக்கம் வாங்கி மாரியம்மனை வேண்டி உண்டியல்ல போடுறாங்க. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மாரியம்மன் கோயில் எங்க அமைஞ்சிருக்குதுன்னா, அவினாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கருவலூர்ல அமைஞ்சிருக்குதுங்க. கருவலூர் பஸ் ஸ்டாப் கிட்டேயே தாங்க மாரியம்மன் கோயில் இருக்குதுங்க. இங்க மாரியம்மன் வடக்கு நோக்கி வீற்றிருக்கிறாங்க. மனக்குழப்பத்தோட இங்க வந்தீங்கன்னாலும் கருவலூர் மாரியம்மனை தரிசனம் பண்ண உடனே மனக்குழப்பம் நீங்கிறதையும் உங்களால உணர முடியுங்க. எல்லாரும் ஒரு முறையாவது கருவலூர் மாரியம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஓம் சக்தி பராசக்தி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. மேலும் மாதாவோட புகழ் நிறைய பரவணும்.